பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம். ஜான் சாப்டர் 11 verse 40. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you believe, you will see the glory of God. ஹல்லேலூயா. ஒரு வயதான ஒரு முதியவர் இருந்தாராம். அப்போ அவருக்குள்ள ஒரு கவலை இருந்துச்சாம் ஒரு காரியத்தை குறித்து. அப்போ அவர் யோசித்து கவலையோடு அவர் இருந்து கொண்டே இருந்தாராம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டி பொண்ணை அந்த இடத்துல அவங்க கிராஸ் பண்ணி போனாங்களாம். அப்போ அந்த குட்டி பொண்ணு அந்த முதியவரை பார்த்து, ஏன் நீங்கள் ஏதோ ஒரு கவலையோடு இருக்கிறீங்க, நீங்கள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா அதை செஞ்சு தருவாங்கன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நிச்சயம் அவர் செய்வார்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு அந்த முதியவரை பார்த்து அவங்க அப்படி சொன்னாங்களாம். உடனே அந்த முதியவரும் சரி இந்த குட்டி பொண்ணு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி அவரும் விசுவாசத்தோட ஏசப்பா இந்த பிரச்சனை என் வாழ்க்கையிலேருந்து நீங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணாராம் விசுவாசத்தோட. உடனே அவருக்கு ஒரு பெரிய மாற்றம், அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம் ஆனால் விசுவாசமே இல்லாமல் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கின்ற பொழுது என் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் நான் அவங்களுக்கு ஒரு வெற்றியை தருவேன், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் தருவேன்னு சொல்லி இன்னைக்கு ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஜெபங்கள் நீங்கள் பண்ணுகின்ற பொழுதும் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நீங்களே சில காரியங்களை நீங்களே தீர்மானிக்க கூடாது. இந்த காரியங்கள்லாம் யாராலையுமே செய்ய முடியாது, கடவுளும் அதில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஏசப்பாவும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அப்போ இதை குறித்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. ஏதோ ஒரு சும்மா நம்ம ஏசப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஜெபிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு நீங்கள் தருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா நீங்கள் இந்த அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா நான் ஜெபிக்கும் பொழுது இந்த வியாதியிலேருந்து நீங்கள் ஒரு விடுதலை தருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏசப்பா நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒரு அடிமைத்தனத்துலேருந்து ஒரு விடுதலை தருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய மகிமையை நீங்க பார்க்க முடியும். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார், தேவைகள் யாவையும் சந்திப்பார், எல்லா பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை தருவார், கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவார், அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இசப்பா பிள்ளைங்க இந்த நல்ல விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிர்பார்த்து ஜெபிக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இசப்பா அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சந்திக்க பண்ணுங்க. அற்புத சுகத்தை நீங்க கொடுங்க. ஆண்டவரே விடுதலையை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்க. தேவனுடைய மகிமையை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நேர்த்தியாக பாதுகாத்து வழி நடத்துவார்னு சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் நிச்சயமாக உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.